வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பி பிளாக் எலிமெண்ட்ஸில் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு தெரியும். இட் இஸ் டு பி NS2 NP 1 to 6. இப்போ வந்து ஐசோடோபிக் ஃபார்ம் ஆஃப் போரான் இப்படி கேட்டாங்கன்னா என்ன ஐசோடோபிக் ஃபார்ம் ஆஃப் போரான் இருக்குது அப்படின்னா B11 இதான் வந்து மோஸ்ட்லி கிடைக்கிறது abundant 82%. B10 அது 18% தான். இப்போ உங்களுக்கு தெரியும் போரான் ஃபேமிலியில் அலுமினியம் அப்படிங்கிறது தேர்ட் மோஸ்ட் abundant எலிமெண்ட். விச் இஸ் த தேர்ட் மோஸ்ட் abundant எலிமெண்ட் அப்படின்னு கேட்டால் நம்ம எதை சொல்லணும்னா அலுமினியம். செகண்ட் வந்து சிலிக்கான், ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஜன். இது உங்களுக்கு தெரியும். ஸோ போரான் அப்படிங்கிறத விட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள். ஹீலியம் 2s2 2p1, அலுமினியத்துக்கு நியான் 3s2 3p1, கேலியத்துக்கு ஆர்கான் 3d10 4s2 4p1, இண்டியத்துக்கு கிரிப்டான் 4d10 5s2 5p1. தாலியம், இந்த தாலியம் அப்படிங்கிறது நச்சுத்தன்மை கொண்ட தனிமம். இட்ஸ் எ பாய்சன் எலிமெண்ட். ஜெனான் 4f14 5d10 6s2 6p1. சரிங்களா? அடுத்தது நிஹோனியம். இந்த நிஹோனியம் அப்படிங்கிறது போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். அட்டாமிக் நம்பர் 113. ஸோ 113 அப்படின்னா ஒன் ட்ரையம் அதானே, ஒன் ட்ரையம். ஸோ இது வந்து நிஹோனியம் NH. ஸோ இது வந்து ரெடான் 5f14 6d10 7s2 7p1. ஸோ மொத்தம் போரான் ஃபேமிலின்னு சொல்லும்போது போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், நிஹோனியம். இது ஹைலி ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் நிஹோனியம் அப்படிங்கிறது. இதோட ஆஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 seconds தான் இருக்கும். சரிங்களா? ரைட், இதை பார்த்துங்க.